படம் முடிஞ்சு வெளியில வந்ததும் என் பையன் நேரா இந்த சோஃபா கிட்ட வந்து படுத்துட்டான். "அப்பா வாப்பா வீட்டுக்கு போணும்" அப்படின்னு சொன்னேன். "இரும்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாம். இங்கேயே இருக்கலாம், இங்கேயே இருக்கலாம்னு" சொல்லிட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் "சரி வா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நானு, என் பையன், என்னோட ஹஸ்பண்ட்லாம் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். என் பையன் இங்கே தான் உட்காந்து எடுக்கணும்னு சொன்னான். அதனால ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். இங்க வந்து தான் என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா என்னோட ஹஸ்பண்ட் என்ன பார்க்காம என் பக்கத்துல உட்காந்துருந்த என் பையன் அழகா கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான்னு என் பையன தான் எடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என் பையனும், என்னோட ஹஸ்பண்டையும் நான் ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வெளியில வந்து "இங்க நாங்க நிக்கிறோம். எங்கள ஃபோட்டோ எடுங்கன்னு" சொன்னேன். என்னோட ஹஸ்பண்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "இந்த ஆப்போசிட்ல வந்து நில்லுங்க. இங்க நல்லா ஃப்ளவர்ஸ், செடிலாம் இருக்கு. இங்க எடுக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நானும் என் பையனும் இங்க நின்னோம். அவங்க எடுத்தாங்க. ஃபோட்டோ தான் எடுக்க சொன்னேன். ஆனா அவங்க வீடியோ எடுத்தோனே அப்படியே கிட்ட வந்துட்டாங்க. என் ட்ரெஸ்ல கரை பட்டிருக்கு போல இருக்கு. நான் எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கரை ஆனதே தெரிஞ்சுது. ஆனா என்னோட ஹஸ்பண்ட், என் பையன்லாம் பார்த்தாங்க. ஆனா ஒண்ணுமே சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் என் பையன்கிட்டப்பா, "அப்பாவையும் என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுப்பா" அப்படின்னு சொல்லி ஃபோன குடுத்தேன். அவனும் இப்படி திருப்புறான், அப்படி திருப்புறான். எனக்கு அப்பவே தெரியும் அவன் எப்படி எடுப்பான்ட்டு. எப்படி எடுத்து வச்சிருக்கான் பாருங்க. கொஞ்சம் கூட ஒரு கிளியராவே இல்ல. ஒண்ணுமே தெரியவே இல்ல. ஆனா அவன்கிட்ட ஏதாவது சொன்னா அவன் உடனே கோச்சிப்பான். நான் "சரி ஓகேப்பா நல்லா எடுத்தப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு என் பையன் கராத்தே கிளாஸ்க்கு வேற ரெடி ஆகணும்.